ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து 20 மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ கம்மிங் 2026 எக்ஸாம்ல நீங்க 20 மார்க்ஸ் பிசிக்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது 2 யூனிட் எடுத்துட்டு அந்த 2 யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸ் எல்லா 3 மார்க்ஸ் எல்லா 5 மார்க்ஸும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. இது வந்து லெசன் வைஸ் இயர் வைஸ் அனாலிசிஸ். ஸோ அது வந்து இங்க வந்து லெசன் இருக்கும், இங்க வந்து இயர் வந்து இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல 2024ல 2 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2025ல 2 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 2024ல ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2025லயும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, 2024ல ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 2025லயும் ஒரே ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2024ல ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2025லயும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டலா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டும் 2024ல 12 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2025லயும் 12 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப யூனிட் நம்பர் 7 நல்லா கவனிச்சு பாருங்க. யூனிட் நம்பர் 7ல 2024ல இருந்து 2 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2025ல வந்து 3 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூனிட் நம்பர் 7ல இருந்து மட்டும் 2024ல ஒரு 2 மார்க் கொஸ்டின், 2025லயும் ஒரு 2 மார்க் கொஸ்டின், 2024ல ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2025ல அகைன் ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 5 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 7லயும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது சரி, இந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 7ல இருந்து 2024ல ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2025லயும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அப்போ 2024ல 7th யூனிட்ல இருந்து மட்டும் 12 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா 2025ல 7th யூனிட்ல இருந்து 13 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து நீங்க நல்லா சரி, இப்போ இந்த யூனிட்ஸ்ல நீங்க ஏதாவது 2 யூனிட் வந்து தரவு பண்ணீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 2, அந்த யூனிட் நம்பர் 2ல இருந்து 11 மார்க்ஸ் வந்து 2024லயும் 11 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2025லயும் 11 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூனிட் நம்பர் 5ல 2024ல 8 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2024ல 8 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2025ல வந்து 9 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ் எக்ஸாம்ல 20 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கலாம், எபோவ் 20 மார்க்ஸ் கூட எடுக்கலாம். இப்போ பிசிக்ஸ் எக்ஸாம்ல நீங்க 40 மார்க்ஸ் எடுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 40 மார்க்ஸ் ஏதாவது 5 யூனிட்ஸ் நீங்க தரவு பண்ணணும். அதாவது யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 5, யூனிட் நம்பர் 7, யூனிட் நம்பர் 10. ஸோ இப்போ இந்த 5 யூனிட்ஸ் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ் எக்ஸாம்ல எபோவ் 40 மார்க்ஸ் உங்களால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். பிசிக்ஸ் எக்ஸாம்ல 60 மார்க் அல்லது எபோவ் 60 மார்க்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஒரு 8 யூனிட்ஸ் வந்து தரவு பண்ணிக்கோங்க. யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 4, யூனிட் நம்பர் 5, யூனிட் நம்பர் 7, தென் 8, 9, 10. ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாமே நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எபோவ் 60 மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதையும் தாண்டி நீங்க 70 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது சென்டம் ஸ்கோர் வந்து பண்ணணும் அப்படின்னா புக்ல இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸையும் நீங்க தரவு பண்ணணும். அதாவது 11 யூனிட்ஸையும் நீங்க தரவு பண்ணணும். அப்பதான் நீங்க 70 அவுட் ஆஃப் 70 வந்து எடுக்கணும். இந்த 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கணும் அப்படின்னா இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். 1 மார்க்ஸ்ல வந்து 15 அவுட் ஆஃப் 15 வந்து வாங்கணும். கம்பல்சரி ப்ராப்ளம் தவிர்த்து ஓப்பன் சாய்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் உங்களால அட்டன் பண்ண தெரியணும். டெரிவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் குயிக்கா வந்து டெரைவ் பண்ண தெரியணும். கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும். தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் சொல்லி பார்த்துட்டு அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் சீட்ல இருக்கிற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா 70 அவுட் ஆஃப் 70 வந்து பிசிக்ஸ் எக்ஸாம்ல எடுக்க முடியும். பிசிக்ஸ்ல 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று வந்து மெமரைசிங். பிசிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணணும். அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால 70 அவுட் ஆஃப் 70 மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் வந்து எழுதணும். சீரிஸ் கேட்டிருப்பாங்க ஆனா பேரலல் எழுதியிருப்போம், பேரலல் கேட்டிருப்பாங்க ஆனா சீரிஸ் வந்து எழுதியிருப்போம், கெப்பாசிட்டர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நம்ம ரெசிஸ்டார்ஸ் வந்து எழுதியிருப்போம், ரெசிஸ்டார்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஆனா கெப்பாசிட்டர்ஸ் வந்து எழுதியிருப்போம். ஸோ சில சமயம் அச்சுக்கோடு கேட்டிருப்பாங்க ஆனா நடுவரை தளம் எழுதியிருப்போம், அல்லது மின் அழுத்தம் வந்து எழுதியிருப்போம். மின் தேக்கி வந்து கேட்டிருப்பாங்க, மின் தடையாக்கி வந்து எழுதியிருப்போம். தொடரணைப்பு கேட்டா பக்கணைப்பு எழுதுவோம், பக்கணைப்பு கேட்டா தொடரணைப்பு வந்து எழுதுவோம். அதே மாதிரி மின் கலன்கள் பக்கணைப்பு தொடரணைப்பு வந்து இருக்கு, மின் தேக்கி வந்து பக்கணைப்பு தொடரணைப்பு வந்து இருக்கு, மின் தடையாக்கி பக்கணைப்பு தொடரணைப்பு இருக்கு. இந்த 6 கொஸ்டின்ஸையும் நீங்க
கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களால கன்ஃபியூஸ் ஆகாம இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு 5 மார்க் அல்லது 3, ஸோ இதுல இருந்து ஏதாவது 3 மார்க் கொஸ்டின் வந்தது அப்படின்னா உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் பிசிக்ஸை பொறுத்தவரை பிரசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, ஆனா ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருந்தாலே போதும். நீங்க ஒரு 5 மார்க்ஸ் எழுதுறீங்க அல்லது 3 மார்க்ஸ் எழுதுறீங்க 2 மார்க்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க எழுதி அண்டர்லைன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பிசிக்ஸ்ல பிரசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பயன்தொடக்க அதிர்வெண் வரையறு த்ரெஷோல்ட் டிஃபைன் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி பயன்தொடக்க அதிர்வெண் அப்படின்னு சொல்லி எழுதி அதை அண்டர்லைன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. கொஸ்டின் நம்பரை மட்டும் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பரை மென்ஷன் பண்ணிட்டு டைரக்டா அவனுடைய ஆன்சர் எழுத போயிடலாம். நீங்க அந்த ஹெட்டிங் எழுத வேண்டிய அவசியம்லாம் இல்லை, டைரக்டா ஆன்சர் எழுத போயிடலாம். ஸோ எல்லாரும் கம்மிங் மார்ச் 2026 எக்ஸாம்ல மேக்சிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.